ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். முட்டை சாதமும் முட்டை வறுவலும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாய் சூடானதுமே அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாமே நல்லா வணங்கி வந்தோன்னுமே ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். இது நல்லா தக்காளி எல்லாமே குக் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், நீங்கள் சாம்பார் தூள் குழம்பு தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாப்பாடுக்கு நம்ம எந்த சாஸுமே ஆட் பண்ணாமல் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடி போட்டோன்னுமே பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை எல்லாமே அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுக்கலாம். முட்டையில் ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பாடுலேயே உப்பு போட்டுருவீங்கன்னா உப்பு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சாப்பாடை நல்லா பொடிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்த்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி இது மிச்சமான ரைஸ்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு சேர்த்தக்கப்புறமா நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி இது கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரைஸ்க்கு பெப்பர் சேர்க்கணும். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சாதத்துக்கு. ரைஸ் எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை தூவிட்டு கடைசியாக அது கூட பெப்பரும் சேர்த்தாச்சு. இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட சைட் டிஷ்க்கு முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுமே அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். கருகிடக்கூடாது நம்ம போட்ட மசால். இது கூட 2 முட்டை நான் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முதல்ல முட்டையை இந்த மாதிரி உள்பக்கமாக அந்த எண்ணெயில் படுற மாதிரி போட்டுருங்க. ஸோ நீங்கள் திருப்பி போடும்போது முட்டை உடையாமல் வரும். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமுமே பொன்னிறமானதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.